Good morning students. அடுத்தது நம்ம பார்க்க போகிற யூனிட் என்ன அப்படின்னா யூனிட் 4 ஸ்பெஷல் டயோட்ஸ். ஸ்பெஷல் டயோட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடில் இருக்கக்கூடிய ஜியாமெட்ரி, அதோட ஷேப், அதோட டைமென்ஷன், டோப்பிங் கான்சன்ட்ரேஷன், இந்த மாதிரி அதோட எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணி வேறு எந்தெந்த பர்பஸ், வேறு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்பெஷல் டயோட்ஸ் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய டயோட்ஸ் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டனல் டயோட், ஜெனர் டயோட், வராக்டர் டயோட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒவ்வொரு டயோடாக என்னன்றதை நம்ம என்னது டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டனல் டயோட். டனல் டயோட் அதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா லியோ இசாக்கின்னு சொல்லிட்டு. ஸோ சம்டைம்ஸ் அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இசாக்கி டயோட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இதோட கான்செப்ட் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து பிஎன் ஜங்ஷன் டயோட் நடத்தும் போதே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, இப்போ இதுதான் ஒரு பி டைப்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு பி டைப், இது வந்து ஒரு என் டைப் அப்படின்னா இது ரெண்டுக்கும் இடையில வந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா டிப்ளீஷன் ரீஜியன் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இது லைட்லி டோப்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ளீஷன் ரீஜன் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பி டைப்பும் இந்த என் டைப்பும் ஹெவிலி டோப்டாக இருந்துச்சுன்னா இந்த டிப்ளீஷன் ரீஜனோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக இந்த டிப்ளீஷன் ரீஜன் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் பேரியர்னு சொல்லுவோம். நம்ம இதில் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நார்மலாக ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்றது நமக்கு எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய பயாஸ். ஓகேங்களா? இந்த டயோடுக்கு எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய பயாஸ் இந்த பேரியர் பயாஸ், இந்த பொட்டன்ஷியல் பேரியரை விட அதிகமாக இருக்கும்போது மெஜாரிட்டி கேரியர்ஸ் இந்த பக்கத்துலேருந்து ஹோல்ஸ் மூவ் ஆகும், இந்த பக்கத்துலேருந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும் இப்படின்னு சொல்லி தான் படிச்சிருப்போம். ஆனால் டனல் டயோடில் என்ன நடக்கும் அப்படின்னா, டனல் டயோடு யூஸ்வலாக என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டட் யூஸிங் ஹெவிலி டோப்டு பி டைப் மெட்டீரியல் அண்ட் என் டைப் மெட்டீரியல். ஸோ ஹெவிலி டோப்டு அப்படிங்கிறதுனால பி ப்ளஸ் என் ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஹெவிலி டோப்டு பி ப்ளஸ் என் ப்ளஸ் கொடுக்கும்போது இந்த டிப்ளீஷன் ரீஜன் என்ன ஆகும்னா, ஃபார் ஹெவிலி டோப்டுனா இந்த டிப்ளீஷன் ரீஜனோட சைஸ் என்ன ஆகும்? சின்னதாகிடும். சரிங்களா? அப்போ சின்னதாகிடுச்சு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், இதில் என் டைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், பி டைப்பில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ், இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியாக இந்த பேரியர் என்ன பண்ணும்? பிரேக் பண்ணிட்டு உள்ள அந்த பிரேக் பண்ணிட்டு உள்ளே வரதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டனலிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக நிறைய பயாஸ் தேவைப்படாது. அப்போ என்ன அப்படின்னா அண்டர் லோ ஃபார்வர்ட் பயாஸ் எலக்ட்ரான்ஸ் டனல்ஸ் த்ரூ தி டிப்ளீஷன் ரீஜியன். அதுதான் என்ன அப்படின்னா டனல் டயோடோட கான்செப்ட். இதை யூஸ் பண்ணி தான் டனல் டயோடு வந்து ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன, அதோட டெஃபினிஷன் என்ன, ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஒர்க்கிங் கண்டிஷன் என்ன, அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். Definition: a tunnel diode or Isaki diode is a type of semiconductor diode which has negative resistance. So ரொம்ப important property, it has negative resistance property due to quantum mechanical effect. அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா tunneling under low forward bias. இல்லை அந்த நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிஹேவியர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டனல் டயோட். அது என்னன்றதை பின்னாடிக்கு நான் கிராஃப் வரும்போது சொல்கிறேன். தென் இதுக்கப்புறம் இதை எப்படி வந்து நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். டனல் டயோட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் வித் எதர் ஜெர்மானியம் ஆர் காலியம் ஆர்சனைட் பை ஹெவிலி டோப்டு பி டைப் அண்ட் என் டைப் ரீஜியன்ஸ் ஆர் க்ளோஸ் டுகெதர். அப்போ ஹெவிலி டோப்டு ரீஜியனை நம்ம வந்து பக்கத்தில் வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த டிப்ளீஷன் ரீஜியன் பி டைப்புக்கு என் டைப்புக்கு இடையில் உள்ள டிப்ளீஷன் ரீஜியன் என்ன ஆகும்னா ரொம்ப சின்னதாகிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சின்னதாகிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் என் சைட்லேருந்து பி சைடுக்கு எப்படி இருக்கும்? ஈஸியாக அந்த டிப்ளீஷன் ரீஜியன் வழியாக மூவ் ஆகி போயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஹெவிலி டோப்டு பி டைப், ஹெவிலி டோப்டு என் டைப். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிப்ளீஷன் ரீஜியன் ரொம்ப சின்னதாக இருக்கும், லைட் லேயராக இருக்கும். அப்போ ஈஸியாக எலக்ட்ரான்ஸ் என்னன்னா இங்கிட்டு டனல் ஆகி வந்துடும் அட் லோ ஃபார்வர்ட் பயாஸில். அந்த கான்செப்ட் தான் அது. ஸோ ஹெவிலி டோப்டு பிஎன் ஜங்ஷன் ஹேஸ் வெரி நேரோ டிப்ளீஷன் ரீஜியன். அதுக்கப்புறம் இருக்கிறது என்ன அப்படின்னா டனல் டயோடோட சிம்பிள். ஸோ வெரைட்டி ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்குது, பட் யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் வந்து அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோட் இப்படி இருக்கும். சரிங்களா? இதில் வந்து இப்படி இந்த டி ஷேப்பில் இப்படி இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னா டனல் டயோடோட சிம்பிள். ஓகேங்களா? லைட்லி டோப்டு மெட்டீரியல் ஹேஸ் வைட் டிப்ளீஷன் ரீஜியன். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணக்கூடிய பி டைப்பும் என் டைப்பும் வந்து லைட்லி டோப்டாக இருந்துச்சு அப்படின்னா பிட்வீன் பி அண்ட் என் டைப் இருக்கக்கூடிய டிப்ளீஷன் ரீஜன் ரொம்ப அகலமாக இருக்கும். அதுவே ஹெவிலி டோப்டு மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா அந்த டிப்ளீஷன் ரீஜனோட சைஸ் எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும். டனல் டயோடுங்கிறது என்ன அப்படின்னா ஹெவிலி டோப்டு பிஎன் ஜங்ஷன் டயோட். இட் ஹேஸ்
very narrow depletion region. ஓகேங்களா? So because of this small depletion region, narrow depletion region in the tunnel diode, a small forward or reverse bias can give charge carriers sufficient energy to cross the depletion region. அப்போ depletion region ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடும், எலக்ட்ரான்ஸ் வந்து அதோட எனர்ஜியால் அந்த டிப்ளீஷன் ரீஜனை பிரேக் பண்ணிவிட்டு எங்கே போயிடும் அப்படின்னா ஆப்போசிட் லேயருக்கு போயிடும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா டனலிங் த்ரூ தி பொட்டன்ஷியல் பேரியர். சரிங்களா? நெக்ஸ்ட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கரண்ட் ஆக்சிஸ், இது வந்து வோல்டேஜ் ஆக்சிஸ். என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோடோட ஆப்ரேஷன் நான் சொல்லிடுறேன். நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோடில் என்ன பண்ணும், டில் த கட் இன் வோல்டேஜ் இந்த 0.6 0.7 ரீச் ஆகிற வரைக்கும் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அதுக்கப்புறம் டயோட் ஃபார்வர்ட் பேஸ் ஆயிரும். ஃபார்வர்ட் பேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என் சைட்லேருந்து பி சைடுக்கு எலக்ட்ரான், பி சைட்லேருந்து என் சைடுக்கு ஹோல்ஸ் ஈஸியாக மூவ் ஆகும். அதனால் ஃபார்வர்ட் பேஸ் கரண்ட் ஸோ இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் என்ன அப்படின்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிஎன் ஜங்ஷன் டயோட். ஆனால் டனல் டயோடில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபார்வர்ட் பேஸ் அப்ளை பண்ணுன்ற அவசியமே இல்லை. ஈஸியாக டிப்ளீஷன் ரீஜன் ரொம்ப சின்னதாக இருக்கனால எலக்ட்ரான்ஸ் அங்கேயே என்ன பண்ணும், அந்த பொட்டன்ஷியல் பேரியரை கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இந்த பாயிண்ட்டு ரீச் ஆகும். இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக ஏன்னு எடுத்துக்கோங்க. இது ஆக்சுவலாக என்னென்னா பீக் பாயிண்ட். இந்த பீக் பாயிண்ட்லேருந்து அடுத்து ஃபர்தராக மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா டனலிங், எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த டிப்ளீஷன் ரீஜனை டனல் பண்ணிவிட்டு ஆப்போசிட் லேயருக்கு வர்றதுக்கான அந்த பாசிபிலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த ரீஜன் தான் என்ன அப்படின்னா நெகட்டிவ் ரீஜன். அதாவது வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆஃப்டர் த பீக் பாயிண்ட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், கரண்ட் என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். அதுதான் என்ன அப்படின்னா நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ். எது வரைக்கும் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா டில் திஸ் வேலி பாயிண்ட் வரைக்கும் ரிலீஸ் ஆகும். இந்த வேலி பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னன்னா இந்த டனலிங் டயோடோட கேரக்டரிஸ்டிக்ஸும் நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோடோட கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டனல் டயோடோட கரண்ட், டனலிங் கரண்ட் வந்து டாமினேட்டட் பை நார்மல் ஃபார்வர்ட் பயாஸ்டு பிஎன் ஜங்ஷன் டயோட் கரண்ட். அப்போ ஃபார்வர்ட் பேஸ் கரண்ட் என்ன ஆகும்னா டனலிங் கரண்ட்டை வந்து என்னது டாமினேட் பண்ணிடும். அதனால் அதுக்கப்புறம் என்னென்னா நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோட் மாதிரி பிஹேவ் பண்ணும். இதுக்கு முன்னாடி உள்ளது இந்த ரீஜன் எல்லாமே என்ன அப்படின்னா டனலிங் கரண்ட் டியூ டு டனலிங் கரண்ட். சரிங்களா? இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இதோட ஒர்க்கிங் ஆப்ரேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். பிஃபோர் தட் இதில் வந்து 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் சேஞ்சஸ் இன் த வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்சஸ் இன் த கரண்ட். சேஞ்சஸ் இன் த கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்சஸ் இன் த வோல்டேஜ் வந்து எப்படின்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது கரண்ட் ரெடியூஸ் ஆகும். அதனால் அந்த மைனஸ் சிம்பிள் என்னது இங்கே வருது. ஸோ ஆர்என் நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஐ. சரிங்களா? இன்னொரு பேராமீட்டர் என்ன அப்படின்னா அந்த பீக் கரண்ட்டுக்கும் வேலி கரண்ட்டுக்கும் இடையில உள்ள ரேஷியோ. சரிங்களா? நெக்ஸ்ட் இதோட ஒர்க்கிங் ஆப்ரேஷன் என்ன அப்படின்றத இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி பேண்ட் டயக்ராம் வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதோட ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். நார்மலாக ரிவர்ஸ் பயாஸில் நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோடில் ரிவர்ஸ் பயாஸில் என்ன இருக்கும், பிரேக் டவுன் வோல்டேஜ்லாம் இருக்கும்ல. டனல் டயோடில் வந்து அந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் கான்செப்ட்லாம் வராது. என்ன ரீசன் அப்படின்னா இப்போ இதில் பாருங்கள், இதுதான் ஆக்சுவலாக என்னென்னா என் சைட், இது வந்து என்ன அப்படின்னா பி சைட், இது வந்து என்ன அப்படின்னா பி சைட். இந்த பி சைடில் இந்த கண்டக்ஷன் வேலன்ஸ் பேண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஃபேஸஸ் த எம்டி ஸ்பேசஸ். இங்கே எம்டி ஸ்பேஸ் இருக்கிறனால இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், இந்த டிப்ளீஷன் ரீஜன் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். சரிங்களா? திக் டிப்ளீஷன் ரீஜன். இது ரொம்ப சின்ன சைஸில் இருக்கனால எலக்ட்ரான்ஸ் இந்த சைட்லேருந்து என்ன ஆகுது, பி சைடில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் பேண்ட்லேருந்து என் சைடோட கண்டக்ஷன் பேண்டுக்கு ஈஸியாக டனல் ஆகுது. அதனால் என்ன ஆகும்னா ரிவர்ஸ் பயாஸ் கரண்ட் உடனே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இது வந்து நார்மல் பயாஸில் அப்படி இருக்காது. நார்மல் பயாஸில் என்ன பண்ணும், இப்படி போயிட்டு பிரேக் டவுன் வோல்டேஜ் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் இன் டனல் டயோட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபர்தராகவே இன்க்ரீஸ் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா இந்த டிப்ளீஷன் ரீஜன் வந்து என்னது ரொம்ப சின்னதாக இருக்கும். பி சைடில் வேலன்ஸ் பேண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஈஸியாக என் சைடோட கண்டக்ஷன் பேண்டுக்கு டனல் ஆகி வந்துடும் பிகாஸ் ஆஃப் தி ஸ்மால் டிப்ளீஷன் ரீஜன். சரிங்களா? தென் அதோட ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அட் ஜீரோ பயாஸ்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அட் ஜீரோ பயாஸ், எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு பயாஸுமே கொடுக்கல. அப்படி பயாஸ் கொடுக்காம இருக்கும்போது அதோட எனர்ஜி பேண்ட் டயக்ராம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? இந்த எனர்ஜி பேண்ட் டயக்ராமில் இது வந்து என் சைட். சரிங்களா? இது என் சைட், இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா பி சைட், இது கண்டக்ஷன் பேண்ட் ஆஃப் பி சைட், இது வந்து என்னது வேலன்ஸ் பேண்ட் ஆஃப் பி சைட், இது கண்டக்ஷன் பேண்ட் ஆஃப் என் சைட், இது வந்து என்னது வேலன்ஸ் பேண்ட் ஆஃப் பி சைட். இந்த நடுவில் டாட்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்ன அப்படின்னா ஃபெர்மி லெவல் இஎஃப். இந்த ஃபெர்மி லெவலுக்கு கீழே உள்ள எல்லா ஸ்டேட்டுமே என்ன அப்படின்னா ஃபில்டு ஸ்டேட். இந்த இடத்துல ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே என்ன அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஃபில்ட் ஆகிருக்கு. இது வந்து அட் ஜீரோ பயாஸில் ஃபெர்மி லெவல் என் சைடும் பி சைடும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும்.
அப்படி ஈக்குவலாக இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இங்கிட்டு போகணும் அப்படின்னா இங்கிட்டு என்ன இருக்கணும், எம்டி ஸ்பேஸ் இருக்கணும். ஆனால் இங்கேயும் ஏற்கனவே என்ன இருக்குது, எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிருக்கு. அதனால் எலக்ட்ரான்ஸ் இங்கிட்டேருந்து இங்கிட்டு மூவ் ஆக முடியாது அட் ஜீரோ பேஸ். அதனால் என்ன அப்படின்னா கரண்ட் அட் ஜீரோ லெவல், கரெக்டாக இந்த பாயிண்ட். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபர்தராக என்னது, ஃபார்வர்ட் பேஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படி ஃபார்வர்ட் பேஸை நம்ம கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பேரியர், சரிங்களா, இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகுனா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ என்னென்னா இந்த எலக்ட்ரான்ஸ் இட் ஃபேஸஸ் எம்டி ஸ்பேசஸ் இன் பி சைட். டயக்ராம் நான் காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபார்வர்ட் பேஸ் கொடுக்கும்போது பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபார்வர்ட் பயாஸ் இந்த கேப் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்வர்ட் பயாஸ். அப்படி ஃபார்ம் ஆகும்போது இந்த லைட் ரீஜனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கிட்ட என்ன இருக்கும், எம்டி ஸ்பேஸாக இருக்குமா. அப்போ எம்டி ஸ்பேஸாக இருக்கனால இந்த டிப்ளீஷன் ரீஜனும் சின்னதாக இருக்கனால ஈஸியாக எங்கள் இது வழியாக என்ன ஆகும், டனல் ஆகும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுனா கரண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? இன்னும் மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் ஃபார்வர்ட் பேஸை என்ன பண்ணுறீங்க, ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது மோர் அமௌண்ட் ஆஃப் டனலிங் கரண்ட். சரிங்களா? அப்போ இந்த ரீஜன் ஃபுல்லாக என்ன அப்படின்னா ஃபார்வர்ட் பேஸ் அப்படிங்கிறனால நிறைய ஸ்பேஸ் இருக்கும். இப்போ நிறைய ஸ்பேஸ் இருக்கனால எங்கிட்டேருந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். அப்போ என்னென்னா அது ஃபுல்லாக என்னது இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் டனல் கரண்ட் டில் பீக் கரண்ட் வரைக்கும் நம்ம ஒரு கிராஃபில் பார்த்தோம் பார்த்திங்களா, ஃபார்வர்ட் பேஸ் கிராஃபில் அந்த பீக் கரண்ட்டை போய் ரீச் ஆகும். ஸோ ஒரு ஸ்டேஜில் இன்னும் ஃபர்தராக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா ஃபார்வர்ட் பேஸை ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த லேயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், அந்த எம்டி ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பார்த்த கிராஃபில் இது ஃபுல்லாக என்னது எம்டியாக இருந்துச்சு, இங்கிட்டேருந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இங்கிட்ட போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ரீஜன், ஸோ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் என்னது இப்படி போகுது. போக 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 இந்த லேயர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுமா, குறைஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி மாறும். இப்போ இந்த கிராஃபில் பாருங்கள், ஒரு ஸ்டேஜில் இது ஃபுல்லாக ஃபில்டு எலக்ட்ரான்ஸ், ஆனால் இங்கிட்ட பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்பேஸே இருக்காது. எம்டி ஸ்பேஸ் இங்கே போயிடும். அப்போ எலக்ட்ரான்ஸ் இது வழியாக டனல் ஆக முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் டனலிங் அது என்ன பண்ணுன்னா நார்மல் ஃபார்வர்ட் பேஸில் என்ன நடக்கும், என் டைப்பில் இருக்கக்கூடிய கண்டக்ஷன் பேண்ட் எலக்ட்ரான்ஸ் பி டைப்போட கண்டக்ஷன் பேண்டுக்கு எப்படி போகும், இந்த பொட்டன்ஷியல் பேரியரை தாண்டி போகும். இந்த மாதிரி போகும். இன்ஸ்டெட் ஆஃப் டனலிங் இப்படி தாண்டி போகும். அப்போ ஒரு ஸ்டேஜில் இந்த டனலிங் கரண்ட்டை எது டாமினேட் பண்ணும் அப்படின்னா ஃபார்வர்ட் கரண்ட் வந்து டாமினேட் பண்ணும். சரிங்களா? அப்போ அந்த கிராஃப் தான் என்ன அப்படின்னா இது. சரிங்களா? ஸோ இனிஷியலாக அட் ஜீரோ பயாஸில் கரண்ட் இங்கே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண டனலிங் கரண்ட் மேக்ஸிமம் போகுது. ஸோ மேக்ஸிமம் போயிட்டு ஒரு ஸ்டேஜில் அந்த எலக்ட்ரான்ஸ் டனல் ஆகிறதுக்கு தேவையான ஸ்பேஸ் இருக்காது, எம்டி ஸ்பேஸ் இருக்காது எங்கே அப்படின்னா பி டைப்பில். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். குறைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த எம்டி ஸ்பேஸை விட்டுட்டு ஃபார்வர்ட் கரண்ட் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன அப்படின்னா டனல் டயோட் பிஹேவ்ஸ் எஸ் ஏ ஃபார்வர்ட் பயாஸ் இந்த ரீஜன்ஸ்க்கு அப்புறம். சரிங்களா? ஸோ இந்த ரீஜன்ஸ்க்கு அப்புறம் என்ன அப்படின்னா இட் பிஹேவ்ஸ் எஸ் ஏ ஃபார்வர்ட் பயாஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டனல் டயோட். சரிங்களா? இந்த மெட்டீரியலில் அந்த எனர்ஜி பேண்ட் டயக்ராம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னொரு மெட்டீரியல் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியலில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியலில் இதில் வந்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் டெஃபினிஷன் இதெல்லாம் பார்த்துக்குங்க. தென் அதுக்கப்புறம் அதோட அட்வான்டேஜஸ். இதோட ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸி ஆப்ரேஷன் as well as high speed. ஏன் ஹை ஸ்பீட் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஹெவிலி டோப்டு டிப்ளீஷன் ரீஜன் கம்மியாக இருக்கனால டிரான்சிஷன் கெப்பாசிட்டன்ஸ் கம்மியாக இருக்குமா. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் கம்மியாக இருக்கிறனால ஸ்பீடும் என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கெப்பாசிட்டன்ஸ்னால் வரக்கூடிய நாய்ஸ், லோ நாய்ஸ் அண்ட் பவர் ஆல்சோ என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஸோ லோ நாய்ஸ் லோ பவர் இதெல்லாம் இதோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து 1 வோல்ட்டுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஹை வோல்டேஜ்க்கு இதை நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது. தென் அதுக்கப்புறம் பீயிங் எ 2 terminal டிவைஸ் த இன்புட் அண்ட் அவுட்புட் ஆர் நாட் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஒன் டு அனதர். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் இதோட அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அஸ் லார்ஜ் மெமரி ஸ்டோரேஜ் டிவைஸ், தென் அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர், மைக்ரோவேவ் ஆசிலேட்டர், ஆம்ப்ளிஃபையர்ஸ். அதோட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா டனல் டயோட் வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா அல்ட்ரா ஹை ஸ்பீட் ஸ்விட்ச், அப்படி அல்ட்ரா ஹை ஸ்பீட் ஸ்விட்சாக யூஸ் ஆகுது. சரிங்களா? இதோட ஸ்விட்சிங் ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா நானோ செகண்ட் அண்ட் பிகோ செகண்ட்ஸில் இருக்கும். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வராக்டர் டயோட் அண்ட் லேசர் டயோட் என்னன்றதை பார்க்க போகிறோம் மண்டே கிளாஸில். தேங்க்யூ.